ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இது ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்க. ஸோ என்னோட நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நான் ஸ்டாக்ஸ் அதில நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப நான் அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு குடுக்கறதுக்காக இந்த என்னோட வீடியோ. ஸோ டுடே இஸ் 9த், அதாவது 12 மணி மேல ஆச்சு. இந்த வீடியோ மணி 12:08 நான் பண்றது. ஓகே. ஸோ இன்னைக்கு காலையில 9:15க்கு அப்புறம் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்க நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு தான் இந்த ஒரு பதிவு. ஓகே. ஸோ நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்க எந்த டிப் புரொவைட் பண்ண வரல. நான் என்னென்ன குடுக்குறேனோ எல்லாம் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்ப்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ நீங்க பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். தாராளமா நீங்க ட்ரேட் பண்ணலாம். புரொவைடட் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ண அப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. தட் வில் பி மோர் பெட்டர். அதர்வைஸ் ஆப்ஷன்ஸ்ன்றது ரொம்ப டேஞ்சரஸ் இன்ஸ்ட்ருமென்ட். ஸோ இதுல உங்களுக்கு ஹெவி அமௌண்ட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. நீங்க தப்பா ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா இந்த ஒரு லாஸ் வர நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நம்பர் 2, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நான் டெய்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பிளஸ் ஸ்டாக்கோட அனாலிசிஸோட வருவேன். ஸோ என் லெவல்ஸ வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால நீங்க போய் பெல் பட்டன்ல நோட்டிஃபிகேஷன்ல ஆல்ன்னு ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் மார்க்கெட் முன்னாடி அப்டேட்டட் வீடியோ போடுறது உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அது உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்குண்டான ஸ்டாக் என்ன? ஸோ இன்னைக்கு உண்டான முதல் ஸ்டாக் வந்து HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஓகே. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க. ஆஸ் பர் இந்த 2 நாளா மார்க்கெட் மேல போயிட்டு அதே இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் ஆயி கன்சாலிடேட் ஆகுது. திரும்ப அதே இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் ஆயி கன்சாலிடேட் ஆகுது. ஓகே. ஸோ இத நீங்க எப்படி ட்ரேட் பண்ணணும்? ஸோ முக்கியமான விஷயம் பாருங்க. மார்க்கெட்ல ஒரு PE சைடு மொமெண்டம் இங்க நீங்க கேப்சர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் சப்போஸ் 2971 நல்லா பார்த்துக்கோங்க. 2971 கீழ சஸ்டெயின் ஆயி பிரேக் ஆகணும். பிரேக் ஆன அப்புறம் சஸ்டெயின் ஆகணும். இங்க ஒரு 2, 3 கேண்டில் இது கீழயே சஸ்டெயின் ஆயிருச்சுன்னா, இல்லாட்டி இது கீழ பிரேக் ஆயி கொஞ்சம் உங்கள மேல பயமுறுத்தி திரும்ப எப்போ கீழ பிரேக் ஆகுதோ அந்த டைம் எடுங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த டார்கெட் வரும். 2914 ரைட். 2914 டூ 2904 இந்த கேப்ல நீங்க உங்க ப்ராஃபிட்ட புக் பண்ணீங்க. எப்ப இதையும் பிரேக் ஆகுதோ 2888 அண்ட் 2878. ஸோ டவுன் சைட்ல இவ்ளோ பெரிய டார்கெட் இருக்கு. அது ஏன்ற பிரைஸ் ஆக்ஷன் நீங்க இங்க பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஸோ திஸ் இஸ் மை பிக்கஸ்ட் மூவ் ஆன் த டவுன் சைட் ஃபார் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இந்தியா லிமிடெட். ஓகே. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டேவ நான் இத செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இத நம்ம நாளைக்கு நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணலாம். அதே மாரி அப் சைட்ல எப்போ 3027 சொல்லப்போனா உங்கள எக்ஸாக்ட்டா மூவ் என்னன்னு கேட்க போனா, நான் வந்து இதுதான் சொல்லுவேன். ஸோ 3034 உங்களுக்கு பிரேக் ஆச்சுன்னா, ஸோ 3034 பிரேக் ஆச்சுன்னா 3051 வரும். அதையும் பிரேக் ஆச்சுன்னா 3076 வரும். ஸோ நீங்க பார்க்க போனீங்கன்னா, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து செல்லிங் பிரஷர் இருக்குது. இங்க பாருங்க இங்கேயும் செல்லிங் பிரஷர் இருக்கு. இங்கேயும் செல்லிங் பிரஷர் இருக்குது. ஓகே. ஸோ செல்லிங் பிரஷர் இங்க இருக்க ஒரு காரணத்தினால, ஸோ மார்க்கெட்ல இங்க இருந்து ஒரு டவுன்ஃபால்க்கு உண்டான சான்ஸ் நெறைய இருக்கு. ரைட். ஸோ அதனால நான் வந்து மேல வந்து எடுக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்கா தான் எடுக்க போவேன். ஏன்னா பாருங்க மார்க்கெட்ல ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு. அடுத்த ஹை வந்து பக்கத்துல தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஹை வந்து இந்த ஹையோட இந்த பாயிண்ட் ஹையோட இந்த ஹை கம்மியா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு டவுன் சைட் மொமெண்டம் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ஒரு டவுன் சைடு மூவ்ஸ் கிடைக்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை வியூ ஆன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். வாங்க நம்மளோட இன்னைக்கு செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே நீங்க பார்த்தீங்கன்னா நௌக்கரி. ஸோ நௌக்கரி வந்து செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு வேள சைட்வேஸா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸா கூட இருக்கலாம். ஏன்னா, நான் டிஃபரெண்ட்டா சொன்னா உங்களுக்கு அத அனலைஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு காரணத்தினால தான், நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்னா என்ன நடக்கும்னு பார்க்குறோம். அதே மாரி அப்சைட் மார்க்கெட்னா எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். டவுன் சைட் மார்க்கெட்னா எப்படி இருக்கும். இது மூலமா நீங்க ஒரு மார்க்கெட்ட முன்னாடியே அனலைஸ் பண்ணலாம் துல்லியமா. ஓகேவா? ஸோ அந்த ஒரு துல்லியமான அனாலிசிஸ்ல ஒரு இருக்கிற ஒரு ஸ்டாக் தான் இது. ஓகே. ஸோ மார்க்கெட் அன்டில் அன்லெஸ் உங்களுக்கு இந்த லெவல் 5129 5129 பிரேக் ஆகாத வரைக்கும் திரும்ப சொல்றேன். இந்த 5129 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழ வராது. அப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 5106. ஸோ 5106 வந்துட்டு 5106, 5095 திரும்ப இங்க வந்துட்டு திரும்பி மேல போகும். திரும்ப டான்ஸ் ஆடும். இதெல்லாம் பண்ணும். பட் எப்போ 5095 பிரேக் ஆச்சுன்னா 5072 அண்ட் அதையும் பிரேக் ஆச்சுன்னா 5057. ஸோ இது ஒரு ரேஞ்ச். இது ஒரு இந்த பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பாக்ஸ் அண்ட் இது ஒரு பாக்ஸ். ஸோ மார்க்கெட் இங்க கீழ வந்துருச்சுன்னா, டவுன் சைட்ல இந்த பாக்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்
சப்போஸ் மார்க்கெட் இதுக்கு மேல, எதுக்கு 5155க்கு மேல போச்சுன்னா, உடனே எல்லாம் ஓடிறக்கூடாது. ஏன்னா நீங்க பாருங்க மார்க்கெட்ல மேல வந்து ஹெவி செல்லிங் பிரஷர்ஸ் இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட்ல வந்து திரும்பவும் அப்படியே மேல போகும். திரும்ப 5173ல வந்து திரும்ப பட்டு கீழ வரும். 5173யே போச்சுனாலும் 5184ல பட்டு கீழ வரும். ஸோ, சொல்லப்போனா 2 பக்கமும் பாக்ஸ் வந்து இந்த வந்து லாக் பண்ணி வச்சிருக்கு. மேலயும் லாக் பண்ணிருக்கு. கீழயும் வந்து பாத்தி கட்டுன மாரி 2 பக்கமும் மேல கீழ பிரஷர்ல இருக்குது. ஸோ, மார்க்கெட் 2 பக்கம் பிரஷரா இருக்கும்போது, மார்க்கெட் இங்க ரேஞ்ச் பவுண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ஸோ, இது வந்து உங்களுக்கு சைட்வேஸ்க்கு உண்டான ஒரு அழகான ஒரு மார்க்கெட்க்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். ஸோ, மார்க்கெட் இன்னைக்கு இன்ஃபோ எட்ஜ் இந்த மாரி பண்ண போகுதுன்றது நம்ம துல்லியமா நம்மளோட அனாலிசிஸ் மூலமா, பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலமா நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ, அன்டில் அன்லெஸ் மார்க்கெட் 5184க்கு மேல போகாத வரைக்கும் நீங்க போக்கூடாது. அப்படி போச்சுன்னா 5184க்கு மேல போச்சுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 5207 வந்துரும். ஓகே 5207 அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 5227 வந்துரும். அதையும் பிரேக் ஆச்சு மேல போச்சுன்னா, உங்களுக்கு அடுத்த டார்கெட் ஆனது 5249 வந்துரும். ஓகே. ஸோ கிளியர் கட்டா நான் சொல்லிட்டேன். இந்த வேல்யூலாம் எழுதி வைங்க. ஓகே. வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. ரைட். ஸோ நான் டவுன் சைடும் சொல்லிட்டேன், அப் சைடும் சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் மை செகண்ட் ஸ்டாக் ஆஃப் த டே. ஸோ நீங்க ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ட நீங்க நல்லா பார்க்கலாம் இன்னைக்கு. இதுல ஒரு அழகான ஒரு மூவ்ஸ் நீங்க பார்க்கலாம். சைட்வேஸ்ல. ஓகே. ஸோ மேலயும் போகாது, கீழயும் போகாது. உங்களோட பிரீமியம தின்றதுக்கு உண்டான மூவ். இது எப்படி, என்ன, ஏதுன்னு நம்ம போக போக கத்துப்போம். பட் ஆனா ஃபர்ஸ்ட்டு நடக்குதான்றத மார்க்கெட்ல நீங்க பார்த்துட்டு, உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ கீழ கமெண்ட் பண்ணுங்க. தம்ஸ் அப்போட கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து என்னோட அனாலிசிஸ் புடிச்சிருந்ததுன்னா, ரியலா இந்த மாரி ஒண்ணு இருக்குதா? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் உங்க மைண்ட்ல வரும். டெஃபினட்டா நான் சொல்றேன். உங்களுக்கு என் அனாலிசிஸ் புடிச்சிருந்ததுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ நீங்க கமெண்ட்ஸ் பண்றதே கிடையாது. நான் பாருங்க நீங்க கமெண்ட்ஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இனிமே ஸ்டாக்கே அனலைசிஸ் பண்ண மாட்டேன். ஓகே. உங்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் ஆர் கமெண்ட் தானே. பண்ணிட்டு போயிருங்க. ரைட். ஸோ வாங்க அடுத்த ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே நீங்க பார்க்க போனீங்கன்னா, பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம். ஸோ பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம் பாருங்க, மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்த அப்புறம் ஒரு ரிகவரி உண்டு. அதுக்கப்புறம் கன்டினியூஸா மார்க்கெட்ல ஒரு பையிங் வந்திருக்குது. ஸோ இதுல என்ன தெரியுது பாருங்க. நான் ஏன் இந்த லெவல்ஸ் போடுறேன். இந்த லெவல் ஹெவியா உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகுது. ரொம்ப நேரமா கன்சாலிடேட் ஆகுது. ஸோ டெஃபினட்டா நம்ம ஒரு பக்கம் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எய்தர் மார்க்கெட் எப்போ 7300 கிராஸ் பண்ற வரைக்கும் நீங்க போகாதீங்க. உங்களுக்கு டார்கெட்டே 7363. ஸோ இங்கேருந்து ஒரு 63 பாயிண்ட்ஸ்க்கு உங்களுக்கு சி சைட் மூவ் இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் நிஜமா இன்னைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, டெஃபினட்டா இது அப் சைடு போகும். அப்படி இல்லன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே இதுவும் கன்சாலிடேட் ஆகும் சைட்வைஸ்ல. ஸோ டவுன் சைடு எப்போ போகணும்னா 7257 பிரேக் பண்ணா மட்டுமே தான் நீங்க கீழ போகணும். கீழ போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 7232 அண்ட் 7219. ஸோ டவுன் சைடும் நான் சொல்லிட்டேன், அப் சைடும் சொல்லிட்டேன். ஸோ அப்படி இல்லன்னா மார்க்கெட் இதே லெவல்ல கன்சாலிடேட் ஆகும். இதே லெவல்ல நெறைய அக்யூமுலேஷன் நடக்கும். கன்சாலிடேஷன் சொல்றத அக்யூமுலேஷன் நல்லா அக்யூமுலேட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்டாக் வாங்கணுமோ இப்போ இப்ப இப்படி என்ன நடக்குதுன்னு அர்த்தம்னா, பேரம் பேசுறாங்க. இவரு மேல சொல்றாரு. இவரு வந்து மேல இருக்க பிரைஸ் கேட்கிறாரு. இவரு கீழ இருக்க பிரைஸ் கேட்கறாங்க. திரும்ப இவரு மேல, இல்ல கீழ. ஸோ கடைசியா வந்து இந்த இடத்துல பை பண்ணிட்டாரு. திரும்ப மேல கீழ ஸோ இந்த மாரி ஸோ ஹெவி லாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பையிங் நடக்கும்போது இந்த மாரி ஹெவி கன்சாலிடேஷன்ஸ் நடக்கும். தட் இஸ் கால்ட் ஹெவி அக்யூமுலேஷன். ஸோ நெறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூமுலேட் பண்றாங்க. ஸோ அக்யூமுலேட் பண்ணி எந்த பக்கம் அவங்க வந்து மொமெண்டம் குடுக்க போறாங்க அப்படின்றது தான் கேமே. ஸோ எந்த பக்கம் மொமெண்டம் குடுக்குறாங்களோ, ஸோ நம்ம லெவல்ஸ சொல்லியாச்சு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஸோ பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு என்னோட ஸ்டாக் ஆஃப் த டேவா இருக்குது. ஸோ டோட்டல் நம்ம 2 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது 3வது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இத கூட நீங்க நம்பர் 1 கூட நீங்க வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பாருங்க, பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. வாங்க நம்ம அடுத்த ஸ்டாக் ஆஃப் த டே பார்க்கலாம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டாக் ஆஃப் த டே இஸ் தீபக் நைட்ரேட். ஸோ இது நம்ம லாஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டேவா வச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு ஒரு நல்ல மூவ் இருக்கு. ஏன்னா தீபக் நைட்ரேட் பாருங்க நேத்து ஹோல் டே ஃபுல்லாவே ஒரு சைட்வேஸ் ஜோன்ல கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேட் ஆயிருக்குது நம்ம தீபக் நைட்ரேட். ஓகே. ஸோ மார்க்கெட்ல இந்த லெவல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன் இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்குன்னு நம்ம பிரைஸ் ஆக்ஷன் பாக்ஸ். ஸோ மார்க்கெட்ல இந்த இடம் ஒரு செல்லிங் பிரஷர் இருக்குது. மார்க்கெட்ல கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ நவ் மார்க்கெட்ல என்ன மொமெண்டம் இருக்க போகுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எப்போ மார்க்கெட் ரொம்ப ஈஸி தான். இதோட மொமெண்டம் ஈஸியா கேப்சர் பண்ணுது. எப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழ அதாவது இதுக்கு கீழயே நார்மலா உங்களுக்கு டவுன் சைட் தான் இருக்குது. 2429 கீழயே. ஸோ எப்போ 2429 கீழ பிரேக் ஆயி, இதுக்கும் 2420ல ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுதோ, அங்க பிரேக் அவுட் கிடைச்சுன்னா டெஃபினட்டா ஒரு சூப்பர் மூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 2404, செகண்ட் டார்கெட் 2391, தேர்ட் டார்கெட் 2372 அண்ட் ஃபோர்த் டார்கெட் 2357. ஸோ 2357, 2349 வரைக்கும் கூட நான் உங்களுக்கு டவுன் சைட்ல டார்கெட் இங்கேருந்து 2429லேருந்து 2349. ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்ஸிமேட்லி ஒரு
80 டூ 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுன் சைட்ல நான் டார்கெட் குடுக்குறேன் ஃபார் தீபக் நைட்ரேட். ஓகே. ஸோ யார் யாரெல்லாம் இத பார்த்து ட்ரேட் பண்ணுவோம், நீங்க தைரியமா ட்ரேட் பண்ணலாம். ஸோ அப்சைட் நான் வந்து எதுவும் போக மாட்டேன் இப்போ கரண்ட்லி. ஏன்னா அப்சைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இருக்குது. ஸோ அப்சைட் நீங்க போணும்னா, சப்போஸ் 2480க்கு மேல நீங்க போச்சுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டார்கெட் வந்து அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு 2498 அண்ட் 2503 இது வரும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் சைட் ஃபாலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுல டவுன் சைட் மூவ்ஸ் ரொம்ப கூடிய சீக்கிரம் கிடைக்கும். மேபி நாளைக்கு இல்ல நாளைக்கு டெஃபினட்டா கிடைக்கும். ஆர்எல்ஸ் என்ன சொல்றது? இன்னைக்கே கூட கிடைச்சிரலாம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் மை வியூ ஆன் திஸ் ஸ்டாக்ஸ். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்கலாம் வீடியோ வெறும் 5 மினிட்ஸ் வாட்ச் பண்ணி எனக்கு தெரியுதுன்றீங்க. ஆனா என்கிட்ட நீங்க கத்துக்கணும். நீங்க மார்க்கெட் பேஷன்ஸ் தான். உங்களால ஒரு முழு வீடியோ பார்க்க உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லன்னா, நிஜமா நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆக மாட்டீங்க. கிளியரா சொல்ட்டேன். நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இதுல எதுவுமே வேஸ்ட்டான விஷயமே நம்ம சொல்லி தரல. சொன்ன விஷயத்த நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க மைண்ட்ல கொஞ்சம் ஆழமா பதியறதுக்கு. ஸோ கிளியரா சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் ஒரு நல்ல ட்ரேடர் ஆவீங்க. பேஷன்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணா மட்டும் ட்ரேடர் ஆவீங்க. ஸோ அது இல்ல, எனக்கு வெறும் 2 நிமிஷம் தான் வீடியோ எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி போனீங்கன்னா, அந்த நான் புடிச்சது மண்டையில இருக்கும். இம்பார்ட்டன்ட் மிஸ் ஆயிரும். 2 விஷயம் இருக்கு பாருங்க. புடிச்சது வேற, இம்பார்ட்டன்ட் வேற. ஸோ உங்களுக்கு புடிச்சதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கணும். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் டிஸ்கஸ் பண்றேன். ஆனா நீங்க புடிச்சது பின்னாடி போறீங்க. யோசிங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மீனிங் இருக்கு. ஸோ யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ தேங்க் யூ. பை பாய். சி யூ வித் டுமாரோ இன் நியூ அனாலிசிஸ். பை பாய்.